கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். நம்ம மகாநதியில் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்துட்டு நம்ம காவேரிக்கு வந்து அந்த வீடு கிடைக்குமா இல்லையா அந்த அதே ஒரு டவுட்லேயே போய்கிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. நம்ம கங்காவும் காவேரியும் பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது ரொம்பவுமே அதிசயமான ஒன்று தான். கங்கா வந்து முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம காவேரிக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. என்னடா இவங்க வந்து இப்படி இங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம விஜயை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து பயங்கர கோவம் வருது. நம்ம விஜய் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணால் எப்படி தான் வந்துட்டு அவர் வந்து நிம்மதியாக இருக்கிறது. நானும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்தாலே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க, கோவப்படுறாங்க. கோவப்பட்டு ஒரு தடவைலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணாவே அடிக்க போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை நம்ம யாருன்னா நம்ம விஜய் வந்து தடுத்து ஓகே இதெல்லாம் சும்மா இருக்கா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா வந்து எப்படியாவது வந்து இந்த வீட்டை வந்து நம்ம பேர்லேயே மாற்றிக்கணும் காவேரி அப்படின்ற ஒரு இதிலே இருக்கிறாங்க. உன் பேரில் கூட மாற்றிக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு கூட போகக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதுலேயே வந்துட்டு நம்ம கங்கா இருக்கிறாங்க. கங்காவுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அந்த ஃபேமிலி வந்து சுத்தமாக பிடிக்கல. சாரதாமாவை கூட ஏதோ பிடிக்கிற மாதிரி இன்றைக்கி தோணுச்சு. ஆனால் கங்காவுக்கு எப்போவுமே அது பிடிக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காவேரி மாதிரி கங்கா வந்துட்டு பொறுமையாக இருக்கிற கேரக்டர் இல்லை. டக்குன்னு எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. அதே மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியும் பேசிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நம்ம முத்துமலருக்கு அந்த அம்மாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. சிந்துக்கிட்ட எதுவும் பேசுகிறதில்ல. ஆனால் கிருஷ்ணா பையனை பார்த்தாலே வந்துட்டு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காண்டாகுது. நம்ம இவருக்கு கூட காண்டாகுது. நம்ம விஜய் கூட ஒரு மாதிரி காண்டாகிட்டு இருக்கு. என்னடா இவன் வந்து லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், எல்லா ப்ரூஃபும் வச்சுக்கிட்டு சும்மா ப்ரூஃப்னு சொல்லிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து விஜய் ஏதாவது ஒரு லூப் ஹோலை தேடிக்கிட்டே இருக்கார். ஏதாவது வந்துட்டு நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வேறு வந்துட்டு இதாகிடுச்சு, கால் வீங்கிடுச்சு. அதை உட்காந்துட்டு அமைதியாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு, க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட லவ் வந்து எந்த நேரத்தில் தெரிவிக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக கச்சிதமாக தெரிவிக்கிறாருன்னு சொல்லணும். கைஸ் நம்ம வீடியோக்கு வந்து யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மகாநதி சீரியல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு, எதாவது பண்ணலாமா போலீஸ்காரங்களை வச்சு ட்ரை பண்ணுறாரு, அது முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா வக்கீலை வச்சு ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியும் நம்ம கிருஷ்ணா பையன் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. ஓகே பாய்.